மாணவர்களுக்கு பயனுள்ள வாஸ்து அடிப்படைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தனியாக வகைப்படுத்தி நம்ம வரிசைப்படுத்தி பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இப்போ இன்னைக்கு நாம் சொல்ல போகிற ஒரு விஷயம் மிக மிக அவசியமான ஒரு விஷயம்னு சொன்னால் அதுக்கு மறுவார்த்தை இல்லை. அது என்ன சார் அப்படின்னா, இன்றைக்கு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அனைவருக்குமே மிகவும் அவசியமான ஒரு விஷயமாக கம்ப்யூட்டர் இருக்கிறது. கணினி அப்படின்னு இருக்குது, மடிக்கணினி அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ அந்த மடிக்கணினி ஆனாலும் சரி, கணினி என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் ஆனாலும் சரி, இதை எப்படி குழந்தைங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தினால் அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல கல்வி வாய்க்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் கணினியின் துணையோடு கல்வி பயில்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த கணினியை ஒரு அறையின் எந்த இடத்துல வைத்து நீங்கள் படிக்க வேண்டும்? கணினி எங்கே இருக்கணும்? ஒரு அறையோடைய எந்த இடத்துல கணினி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறையின் தென்கிழக்கிலே கணினியை வச்சு படிக்கணும். நீங்கள் நோக்கும் திசை எந்த திசையாக இருக்கணும்? கிழக்கு திசையாக இருக்கணும். தென்கிழக்கிலே கணினி இருக்கும். நீங்கள் உட்கார்ந்து மேசையில் உட்கார்ந்து நீங்கள் ஆசனத்தில் அமர்ந்து நோக்கும் திசையாகப்பட்டது கிழக்காக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் அந்த கணினியை வடமேற்கில் வைத்து படிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நோக்கும் திசை என்பது வடக்கு திசையாக இருக்கணும். ரொம்ப எளிமையாக தான் சொல்கிறேன், நல்ல மனசில் உள்வாங்கிக்கோங்க. கணினியின் உதவியோடு படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் ஒரு அறையில் கணினியை எந்த இடத்துல வச்சு படிக்கணும்? அந்த அறையின் தென்கிழக்கிலே வச்சு படிக்கலாம், அல்லது அந்த அறையின் வடமேற்கில் வச்சு படிக்கலாம். சரி, எந்த திசை நோக்கி படிக்கணும்? தென்கிழக்கிலே அமர்ந்து கணினியை பயன்படுத்தி படிக்கும் பொழுது கிழக்கு திசை நோக்கி பார்த்து படிக்கணும். வடமேற்கிலே அமர்ந்து கணினியை பயன்படுத்தி படிக்கும் பொழுது வடக்கு திசை நோக்கி படிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அவ்வாறு நாம் படித்தோம் என்று சொன்னால் இந்த கணினியின் உதவியோடு நாம் பயிலக்கூடிய கல்வியானது நமக்கு மிக நன்மை பயக்கக்கூடிய, நன்மையை மட்டுமே தரக்கூடிய ஒரு விஷயமா அமையும். அந்த படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுதும் அந்த கணினியை அது வேறு விதமான விளையாட்டுத்தனமான விஷயங்களுக்கு பயன்படுத்த நமது எண்ணங்கள் செல்லாது. கணினியை பயன்படுத்தி படிக்கும் பொழுது படிப்பை மட்டுமே அதிலே நம்ம கவனம் செலுத்துவோம். மாறாக அதிலே நமக்கு வேறு விதமான விளையாட்டு விஷயங்களிலே கவனம் திசை திரும்பாதுன்றதுக்காகத்தான் இந்த ஸ்தானம் திசையை வலியுறுத்தி சொல்லி தந்தேன். சரிங்களா? ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அடுத்த முறை நீங்கள் வேறு எப்படி இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இப்போ இந்த நிகழ்வை கேட்ட பிறகு, இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் நான் சொன்ன விதத்திலே படித்து பாருங்கள். மிக நல்ல மாற்றத்தை நீங்கள் இயல்பாக உணர்வீர்கள். சரியா? சரி, இப்போ இன்னொரு அதி அற்புதமான ஒரு குறிப்பை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினத்துக்கான நேயர் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். வள்ளியம்மை என்ற நேயர் ஒருத்தங்க காரைக்குடியிலிருந்து நமக்கு ஒரு கேள்வி எழுதி அனுப்பியிருக்காங்க. ஐயா, மாணவர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வமாக ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த ஹயக்ரீவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. மிக மிக நல்ல கேள்வி. முதலில் இந்த ஹயக்ரீவர் யாருன்றதை பார்க்கலாம். ஹயக்ரீவர் என்பவர் அஸ்வமுகம் கொண்ட தெய்வம். அஸ்வமுகம்னா குதிரை முகம். பெருமாள் அவர் தான் அஸ்வமுகத்தோட குதிரை முகத்தோடு இருக்கக்கூடிய பெருமாளாக ஹயக்ரீவர் என்ற நாமகரணத்துடன் விளங்கக்கூடிய இறைவன். அவரது மடியிலே மகாலட்சுமி ஆகிய தாயாரை இருத்தி இருப்பார். இந்த ஹயக்ரீவர் யார் என்று பார்த்தீங்கன்னா, கல்வி கடவுளாக நாம் வணங்கக்கூடிய சரஸ்வதி தேவியின் குருவானவர் தான் ஹயக்ரீவர். இந்த ஹயக்ரீவரை வணங்கினால் இந்த கல்வியும் ஞானத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய அருள் கிடைக்கும். எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ஒரு கல்வி தன்மையிலே மிக குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஹயக்ரீவர் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனது உருவத்தை பொறித்த வெள்ளி டாலரை ஒரு சிகப்பு நிற கயிற்றிலே கழுத்திலே அணிந்து கொண்டார்கள் என்று சொன்னால்
மிக அற்புதமான பலன்களை பெறுவார்கள். அதே போல் இந்த ஹயக்ரீவருடைய மந்திரமும் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப எளிமையான மந்திரம். இந்த மந்திரத்தையும் கூட மாணவர்கள் நன்றாக மனதிலே பயிற்சி செய்து மனதிலே நிலைநிறுத்தி அந்த மந்திரத்தை தாங்கள் கல்வி கற்கும் பொழுதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கொள்வார்களே ஆனால் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த ஹயக்ரீவருடைய மந்திரம் ரொம்ப எளிமையானது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், குறிச்சுக்கோங்க. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவ முபாஸ் மகே. அவ்வளோதான். இந்த மூல மந்திரத்தை, இந்த ஹயக்ரீவ மந்திரத்தை நீங்கள் மனதிலே நிலைநிறுத்தி நன்றாக மனதிலே பயிற்சி பண்ணி ஞாபகத்திலே வைத்து கொண்டு நீங்கள் கல்வி கற்கும் நேரமெல்லாம் இதை ஓதி மனசுக்குள்ளே ஓதி நீங்கள் கற்றீர்கள் என்று சொன்னால் மிக அற்புதமான பலன்களை பெறுவதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம், உணரலாம். சரியா? மாணவ செல்வங்களே, உங்களுக்காக பயனுள்ள பல்வேறு தகவல்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் இவைகளை நன்றாக குறிப்பெடுத்து உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கோங்க. சரியா? இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நாம் வரும் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.